ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 1 கேஜிக்கான பிளாண்டி வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். இதுவும் ப்ரௌனி மாதிரி தான். ப்ரௌனிக்கு டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பிளாண்டி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 180லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து அது கூட வந்து ஒரு 140 கிராம் அளவுக்கு பட்டரும் சேர்த்து அவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மெல்ட் பண்ணி வச்சு இந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆனதுக்கப்புறமா இது கூட சேர்த்து அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு 3 பேட்சாக சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்துட்டு ஒரு 9 இன்ச்சு டின்னில் தான் நான் மாற்றிக்க போகிறேன். பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன், அதில் வந்து மாற்றிட்டேன். இதை வந்து ஒரு 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக பிளாண்டி வந்து பேக் ஆகி கிடச்சிரும். இதை நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா பிளாண்டி வந்து பர்ஃபெக்டாக வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.